ரிஷப ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஜென்ம ராசிக்குள்ளாக ஜென்ம குரு என்கின்ற அமைப்புகள்ல இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு நடக்க இருக்கின்றதுங்க. ஜென்மத்திற்குள் குரு வருவது அந்த அளவு சிறப்பு கிடையாது. இது பாத்தீங்கன்னு சொன்னா குருவின் அமர்வை காட்டிலும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம். அந்த விதத்தில் திருமண தடைகளை விளக்குகின்ற குருவின் பெயர்ச்சி. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற குருவின் பெயர்ச்சி. கணவன் மனைவிக்கு இடையில போய்கிட்டு இருந்த மிக கடுமையான பிரச்சனை, பிரிவினைக்கான போக வேண்டிய அமைப்புகளை கூட விலக்கி ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையில மீண்டும் ஓட வைக்கிற ஒரு குருவின் பெயர்ச்சி. குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதன் பிறகு மருத்துவத்திற்கு பிறகு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. புத்திர பேரினை வழங்கக்கூடிய குரு பெயர்ச்சி. அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு. ஆனா என்ன ஒண்ணு, அடிக்கடி மனக்குழப்பம். எந்த ஒரு நன்மையும் பல கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு தடைகளுக்கு பிறகுதான் நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்க பார்த்து இருந்துக்கணுமே தவிர மற்றபடி தடைகளுக்கு பிறகு நன்மை உண்டு.